முத்து மாமா, ருத்ராவை எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். அவன் எங்கேயுமே காணோம் முத்து மாமா. என்ன பண்ணிடா சொல்ற? ருத்ராவை காணுமா? ஆமா அண்ணே, எங்கேயுமே காணோம். மேல பாத்தீங்களா? நான் வெளியே விளையாட்டுறத பார்த்தனே. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், ஆனா காணோம்னா. இல்ல, ருத்ரா அப்படிலாம் எங்கேயும் போக மாட்டா. இங்கதான் மாமா இருப்பா. இல்ல ஸ்வேதாக்கா, நாங்க ஒரு இடம் விடாம தேடிட்டோம், அவளை காணோம். இங்கதான் விளையாடிட்டு இருந்தா. அன்னைக்கு கூட ராத்திரியில யார்கிட்டயும் சொல்லாம கோயிலுக்குலாம் போயிட்டு வந்தால, அந்த மாதிரி இப்ப எங்கயாவது போயிருக்காளோ என்னமோ. அவளுக்கு எல்லா இடமும் தெரியும், ஊருக்குள்ளேயும் அவளை எல்லாருக்கும் தெரியும். எங்கேயும் போயிட மாட்டா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க மாமா. அப்படிலாம் விட்டுற முடியாது. அவ எங்க அவ எங்க தெரிஞ்சது என் மனசு நிம்மதியா இருக்கும். நான் பாத்துட்டு வரேன். நில்லு நில்லு. ருத்ரா நில்லு. ஹே ருத்ரா, ருத்ரா பொம்மைய கொடு. இல்ல, எங்க பொம்மை? இந்த ரூம்குள்ள தான் நான் ஒளிச்சு வச்சிருக்கேன். முடிஞ்சா கண்டுபிடி சித்தி. என்ன ருத்ரா குட்டி, நீ எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டு சித்தி கிட்ட போய் சொல்ற. நான் வரல போ. சித்தி இல்ல வனிலா சித்தி, நிஜமா சொல்றேன். இந்த ரூம்குள்ள தான் பொம்மை இருக்கு. நீ ஏமாத்துற. நான் ஏமாத்தலாம் இல்ல, ஏன்னா பொம்மை இங்கதான் இருக்கு. நான் வேணா எடுக்கட்டுமா? நீங்க கண்ணை மூடுறீங்களா? நான் கண்ணை மூடுனா எனக்கு எப்படி தெரியும்? நீ வேற எங்கேயாவது இருந்து எடுத்து வச்சுட்டா? அட போ சித்தி, நீதான் சின்ன பாப்பான்னு என்ன ஏமாத்துவ. நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன் தெரியுமா? நான் உன்னை எதுல ஏமாத்துன? ஏன் இப்படி சொல்ற? சும்மா விளையாட்டுக்கு சொன்ன சித்தி. இப்ப பாரு எடுக்கிறேன். மாயம் இல்ல, மந்திரம் இல்ல. பொம்மையே வந்துரு. இத எங்கேயா வச்சிருந்த? ஆமா, சித்ராமா படத்துக்கு பின்னால என் பொம்மை ஒளிஞ்சிருச்சு. நீங்க ஏமாந்துட்டீங்க. எப்படி? அண்ணி, வெண்ணிலா, என்னாச்சு? இருக்காளா? மாமா இல்ல,
லெட்டர் எழுதி வச்சிருக்கா. அப்பா நான் இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு எவ்வளவோ சொன்னேன், ஆனா நீங்க கேக்கல. கடைசியா என்னோட விருப்பம் இல்லாம அந்த ஸ்வேதா ஆண்டியை தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. ஏன்னா என்னை விட உங்களுக்கு ஸ்வேதா ஆண்டி தான் பிடிச்சிருக்கு, அதனால தான் நீங்க திட்டினீங்க. நான் கூட இருந்து உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. நீங்களும் ஸ்வேதா ஆண்டியும் சந்தோஷமா இருங்கப்பா. ஐயோ அப்பா ஏதோ கோவத்துல ஒண்ணு. என்னடா நீ இப்படி? அப்பா விட்டுட்டு எங்கடா? அவ சின்ன பாப்பா மாமா, எங்க போயிருப்பா? மாமா, நம்ம ருத்ரா தான் ரொம்ப புத்திசாலி பொண்ணாச்சே. அவ எங்கேயும் போயிருக்க மாட்டான். போய் தேடினா கண்டுபிடிச்சிடலாம். என்ன புடிச்சிடலாம்னு பேசிட்டு இருக்கீங்க? தேவையில்லாம ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு அதனால ஒரு குழந்தை பாவம் வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. நான் அப்பவே சொன்னேன், நீங்க கேட்டீங்களா? ஏய், எது தேவையில்லாத கல்யாணம்? என்ன பேசுற நீ? ஆமா, ருத்ராவுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு முன்னாடில இருந்தே சொல்லிட்டு இருந்தா. அவளுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துச்சு, அதனால தான் போயிட்டா. ஜனனி, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? ருத்ராவுக்கு பிடிக்காத கல்யாணம்னு என்கிட்டயே சொல்றியா நீ? ஆமா, ஒரு கல்யாணம் பிடிக்கலன்னு ஒரு குழந்தை சொல்லும் போது அந்த குழந்தைய சமாதானப்படுத்த கூட உங்களுக்கு தெரியல. அப்படியே குழந்தைய போட்டோன்னு விட்டுட்டீங்க. ருத்ரா வீட்ல இருக்க கூடாதுன்னு நீங்க எல்லாம் நினைச்சீங்க. இப்ப அதை சாதிச்சிட்டீங்க. அவளே போயிட்டா. இப்ப உங்களுக்கு திருப்தி தானே? வீட்ல இவ்ளோ பேருக்கு முன்னாடி அந்த குழந்தை இருக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன்னு சொல்றேன். அதிக பிரசங்கித்தனமா பேசிக்கிட்டு இருக்காத. ஹே, இங்க பாரு, ருத்ராவுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை இப்போ? நான் அந்த ருத்ரா இந்த வீட்ல இருக்க கூடாதுன்னு எப்போது நினைச்சிருக்கேனா? நீயே சொல்லு. சும்மா எல்லாம் நடிக்காதீங்க. எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எல்லாமே தெரியும். என்ன தெரியும் உனக்கு? எல்லாம் தெரியும். இன்னைக்கு நடந்த நலங்காகட்டும், இல்ல இனிமே நடக்க போற கல்யாணம் ஆகட்டும், வெண்ணிலா நீ மனசு வைக்காம எதுவும் நடக்காது. நீங்க வாழ போற வாழ்க்கை வெண்ணிலா அணி போட்ட பிச்சைங்கிறத மறந்துட்டு திமிரா நடந்துக்காதீங்க. ஜனனி, தயவு செய்து கொஞ்சம் சும்மா இருக்கியா? இருக்கிற பிரச்சனை பார்த்தா தேவையில்லாம நீ வேற பிரச்சனை பண்ணிட்டு இருக்கியா? இந்த பாருங்க, ருத்ரா காணுன்ற கவலையில இருக்கேன்னா எவ்வளவு டென்ஷன் ஆகணும் வரும். மனுஷனாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். குழந்தைய கனவுல தேடதை விட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. நான் விட மாட்டேன். ருத்ரா என்னை விட்டு போக விட மாட்டேன். எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு சொல்லி கூட்டு வரேன். இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன்னு எல்லாத்தையும் முன்னாடி நின்னு இவ தான் பண்ணா. இப்ப என்னடானா நலுங்குல பிரச்சனை உண்டு பண்ணிட்டா. ஒருவேளை அவளா போனாலோ இல்ல இவ சொல்லிதான் போனாலோன்னு யாருக்கு தெரியும்? இந்த கல்யாணம் இனிமே நடந்த மாதிரிதான். வெங்கட் அண்ணே, ருத்ரா குட்டிய பாத்தியா? பாக்கலண்ணே. சரி, அவளை பாத்து வச்சுக்கோ. அவ உங்ககிட்ட வச்சுட்டு எனக்கு போன் பண்ணு. சரியா? சரிண்ணே. அண்ணே, இந்த பக்கம் சின்ன பாப்பா ஒரு குழந்தைய பாத்தீங்களா? ஆமாண்ணே, எங்க பாத்தீங்க? இந்த பஸ் ஸ்டாப்ல தான் ரொம்ப நேரம் தனியா உட்கார்ந்து இருந்தாப்ல. நல்லா பாத்தீங்களா? பார்த்தானே. எங்க போனா? அப்போ ஒரு பஸ் வந்துச்சு, அந்த பஸ்ல ஏறி போயிட்டாப்ல. பஸ்லியா? நல்லா பாத்தீங்களா? அந்த பட்டு பாவாடை ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸுண்ணே. ஆமாண்ணே, அதேதான். ஆனா எவ்வளவு நேரம் இருக்கும்? ஒரு அரை மணி நேரம் இருக்கும்ண்ணே. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப நீங்க உடனே போனீங்கன்னா அந்த பஸ் திரும்பி வர நேரம் தான். அந்த பஸ் நிப்பாட்டி அந்த கண்டக்டர் விசாரிச்சீங்கன்னா அந்த பாப்பா பத்தின விவரம் தெரியும். சரி, நான் பாத்துறேன். சரிங்கண்ணே.
வணக்கண்ணே. அண்ணா வணக்கம். என்னண்ணே திடீர்னு? இல்ல, ஒரு சின்ன பாப்பா உங்க பஸ்ல வந்துச்சுன்னு சொன்னாங்க, பாத்தீங்களா? ஆமா வந்துச்சு. ப்ளூ பாவாடை சட்டை போட்டு இருந்துச்சா? ஆமாண்ணே. இப்பதான் பஸ்ல தனியா ஏறி வந்துச்சு. என்ன ஏதுன்னு விசாரிச்சேன். எனக்கு அப்பா இல்ல அம்மா இல்லன்னு சொன்னுச்சு. அதனாலதான் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்தோம். ஸ்டேஷன்லயா? சரி, நான் போய் பாத்துறேன். அண்ணே, காலம் கெட்டு கிடக்குது. குழந்தைங்கள ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. பத்திரம்ண்ணே. சரி, நம்ம வண்டி சரி, எடுக்க சொல்லுங்க. சரி சரி. அண்ணா வண்டி எடுங்க. வாங்க வாங்க. நான் பேசுறது எந்த அளவுக்கு அவளை பாதிச்சிருந்ததுன்னா அவ இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பா. தப்பு பண்ணிட்டேனே. ருத்ரா செல்லம், அப்பா வந்துட்டாருடா. திரும்பி பாரு, அப்பா வந்துட்டாரு. அப்பா வந்துட்டாரு பாரு ருத்ரா. ருத்ரா குட்டி, அப்பா அப்பா என்ன ருத்ரா குட்டி, எங்கடா போட்டிடுங்க? இன்னைக்கு போயிட்டு அப்பா எப்படி தவிச்சு போயிட்டு தெரியுமா? ஏன் அப்பா விட்டு போனீங்க? ஏன்டா? அப்பா மேல கோவமா? அப்பா மேல உங்களுக்கு கோவமாடா? அப்பா அப்படி பேசுறதால உங்களுக்கு கோவம். உங்க கோவம் பண்ண அப்பா என்னடா பண்ணணும்? அப்பா அடிச்சிட்டியா? அப்பா அடிச்ச உன் கோவம் போயிடுமா? அப்பா பேச தப்பு தானே, அப்பா அடிடுமா? அப்பா அடிடா, அடிடா. அடி, உன் கையால அடிடா. அப்பா பேச தப்பு தான், அடிடா. இனிமேல் இப்படி பண்ணாதடா. நான் அப்படி 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 பேசக்கூடாது. நான் ஏதோ கோவத்துல பைத்தியக்காரத்தனமா என்ன மன்னிச்சிருந்தா குட்டி. உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. இல்லப்பா, நான் தான் உங்களுக்கு சருமம் கொடுத்துட்டேன். இனிமேல அந்த சருமத்தை பக்கத்துல இருந்து கொடுக்க விரும்பலப்பா. சுந்தர் அங்கிள் வீட்டுக்கே நான் போயிடுறேன். அங்கேயே நான் இருந்துக்கிறேன்ப்பா, பக்கத்துல இருந்துட்டு. நான் என்ன கேட்டாலும் நீங்க சிரமப்படுறீங்க. நான் சுந்தர் அங்கிள் வீட்லயே போய் இருந்துட்டு அப்பா ஊர்ல நல்லா இருக்காருன்னு நினைச்சுக்கிறேன். ஏற்கனவே எனக்கு அம்மா இல்ல, நீங்களாவது இருக்கீங்கன்னு சந்தோஷமா இருந்தேன்ப்பா. இப்போ நீங்களும் எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. பரவாயில்லப்பா, பரவாயில்ல. என்ன ருத்ரா குட்டி, இன்னொருத்தட இது போல பேசாதடா. நான் செத்து போயிடுறேன், என்னால இப்படி கேட்க முடியலடா. நீ என் உசுருடா, என் உசுரு. நான் இனிமேல சொல்றேன், நான் ருத்ரா குட்டி திட்ட மாட்டேன். நான் விளையாட்டு கொடுத்த மாதிரி பேச மாட்டேன்டா. அதுக்காக நீ இந்த மாதிரி சொல்லாதடா. நான் உன் அப்பா இல்ல சொல்லாதடா ருத்ரா குட்டி. எனக்கு கஷ்டமா இருக்குடா ருத்ரா குட்டி. அப்பா கூட வீட்டுக்கு வந்துடுறா, வீட்டுக்கு வந்துடுறா. டேய் அப்பா
தானா சார் இது? ஆமா சார். சார், இப்பெல்லாம் குழந்தைங்க ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்க. விளையாட்டுக்கு கூட அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை எப்பவும் பேசிடாதீங்க. ஒரு சின்ன குழந்தை வெளி உலகம் தெரியாத வயசுல பஸ் ஏறி வீட்டை விட்டு வெளியே வர்ற அளவுக்கு நீங்க ஏதோ பேசிருக்கீங்கன்னா தப்பு அவங்க கிட்ட இல்ல, உங்ககிட்ட தான் இருக்கு. கவனமா பாத்துக்கங்க சார். இனிமேல இப்படி இருக்காதீங்க. உங்க பொண்ணு திரும்பவும் கிடைச்சது பெரிய விஷயம். இதுவே எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது சார். நம்ம கையை விட்டு ஒரு குழந்தை போயிட்டா ஸ்டேட் விட்டு ஸ்டேட் கொண்டு போயிடுவாங்க. நல்ல வேலை இந்த மாதிரி எதுவும் நடக்கல சார். நடக்கிற நிஜம் என்னவோ அதைத்தான் நான் சொல்றேன். உங்க பொண்ணு புத்திசாலியா இருக்கிறதால தப்பிச்சுட்டா. கவனமா இருங்க. சரி சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். வாங்க சார். பாய் அங்கிள். பாய். வெண்ணிலா அண்ணி, அழாதீங்க. எப்படி அவ வந்துருவா அண்ணி, கவலைப்படாதீங்க. அவ வந்துருவா அண்ணி. ஜனனி வேற அவளை வார்த்தைக்கு வார்த்தை அண்ணி அண்ணின்னு கூப்பிட்டு கடுப்பேத்துறான். பெரிய பாச பிணைப்ப. அந்த சனியம் போனதுல இருந்து அழுது உயிர் எடுக்கிறா வெண்ணிலா. ருத்ரா போய் தொலைஞ்சிட்டான்னு நிம்மதியா கூட இருக்க முடியல. பாவம் எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாளோ, ஏன் போனான்னு தெரியலையே. அண்ணி நீங்க வேணா பாருங்க அண்ணி, கண்டிப்பா அண்ணன் ருத்ராவை கூட்டிட்டு வந்துருவாரு. விசேஷ வீட்டுல நலங்கு நடந்துட்டு இருக்கு. அந்த புள்ளைய காணோன்னு உத்தரச பதவி அடிச்சிட்டு வர்றான். அவ எங்க போனா ஏது இருக்கான்னு எதுவுமே தெரியல. என்னதான் சுவேதா நடக்குதுங்க? ஆச்சரியமா இருக்கு. யார் அந்த பொண்ணு? எங்க இருந்து வந்தா? அவளுக்கு போய் வீட்டுல இந்த இடம் கொடுத்து வச்சிருக்கீங்க. சரி விடுங்க தென்னரசு. என்னத்தை விட சொல்ற? எதையோ குளிப்பாட்டி எங்கேயோ வச்சா மாதிரில இருக்கு.